ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்கு வாசலில் வைக்கிறதுக்கு வெத்தலை கொடியும் 2 மரக்கன்றுகளும் எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னு அவங்கள கூட்டிகிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற முத்து நர்சரி பல வகை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போகையில் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா, அழகாக மெயின்டைன் பண்ணி அழகாக ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு அந்த இடத்துல கிடச்சிச்சு. எல்லா வகையான மரங்களும், எல்லா வகையான செடிகளும், அது போக கொடிகளும், இந்த மாதிரி நிறையா நான் வித்தியாசமான மரங்கள்லாம் நம்ம கொடைக்கானல், கேரளா அந்த மாதிரி ஏரியாங்களில் விளையக்கூடிய மலை பிரதேசங்களில் விளையக்கூடிய மரங்கள், செடிகள் அனைத்துமே இந்த ஒரு இடத்துல இருக்குது. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, மதுரை ரோடு, சிவகங்கை டு மதுரை ரோட்டில் முத்துப்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு முன்னாடியே நம்ம ரோட்டு மேலேயே பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்கு. எல்லார் வீட்லேயும் புதுசாக வீடு கட்டுறவங்க, இல்லை வீடு கட்டி ஏற்கனவே வாழ்கிறவங்க பக்கத்தில் மரம், செடி, கொடிலாம் வைக்கணும். ஏன்னா இயற்கைக்கு மரம் ரொம்ப அத்தியாவசியம். மரங்கள் இல்லைன்னா மழை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல மாட்டேன். மரம் இல்லைன்னா நாடே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மரங்கள் அப்படி ஒரு சக்தியை இந்த இயற்கையோட இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்குது. மரங்கள் இல்லைன்னா இயற்கை வளங்களும் இல்லை, மனித வளங்களும் இல்லை அப்படிங்கிறது என்னோடய உதாரணம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி நல்ல செடிகள், கொடிகள் வாங்கி, மரங்கள் வாங்கி வீட்டில் நட்டு அதை வளங்க. மரம், செடி வளர்க்குறதுக்கான ஐட்டமும் அதிகமாக விற்கிறாங்க. பொருட்களும் இந்த மாதிரி சட்டி, சிமெண்ட் கலவையில் செஞ்சது, இந்த மாதிரி உரங்கள், இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க. அதையும் வாங்கி நீங்கள் இந்த செடி வளர்க்குறப்ப அதுக்கான முழுமையான எப்படி வளர்க்குறது, கொள்வது எல்லாம் டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அதுக்கான முறையை அதை செஞ்சு வளங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற ரோட்டில் முத்து நர்சரி கார்டன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே எல்லா விதமான மரங்கள் இருக்குது. நல்ல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பெரிய அளவில் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 சென்ட் இருக்கும். 60 சென்டால் ஒரு ஏக்கரான்னு தெரியல, பட் பெருசாக தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லா மரமும் உங்களுக்கு மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சு, இந்த மாதிரி அனைத்து விதமான மரங்களும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற ரோட்டில் இது இருக்குது, லொக்கேட்டடாக இருக்குது. பாருங்கள், எல்லா விலையும் சீப்பாக இருக்குது. இந்த சிமெண்ட் தொட்டிலாம் வெறும் 100 ரூபாய்க்கு தான் தராங்க. நான் அதுக்கு முன்னாடி அதே தொட்டி 200 ரூபாய்க்கு ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். இங்கே ரொம்ப கம்மி. செடிகளும் சாதகம் 20 ரூபாயிலேருந்து இருக்குது. வீட்டுக்கு நீங்கள் வீடு கட்டுறோம், எங்களுக்கு வீட்டில் கார்டன் மாதிரி வச்சு கொடுக்குனாலும் தானே பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப சீப்பாக. நாங்கள் இருக்கையில் ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க, வீட்டு கார்டன் வச்சு கொடுக்கணும்னு. அதையும் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம வீட்டிலலாம் புதுசாக வீடு கட்டுறப்ப கார்டன் அமைக்கிறதுக்கான எல்லா பணிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டில் கார்டன் அமைச்சு, அதாவது அரிய வகையான மரங்கள், அதாவது அழிந்து வரக்கூடிய மரங்களாக அவங்க கேட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த மாதிரி மரங்களாக வாங்கி அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி மரங்கள், செடிகள் வாங்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடுவோம் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாகவே நீங்களாம் ஏற்றுக்கலாம். நானுமே ஃப்யூச்சரில் வீடு கட்டையில் கண்டிப்பாக என்னென்ன மரங்கள் தேவையோ எல்லா மரங்களும், எல்லா செடிகளையும் என்னோடய வீட்டில் வைக்கணும்னு ஆசை. கடவுளோட அருளோடு அது நடக்கிறப்ப நம்ம செஞ்சுருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த முத்து நர்சரி அண்ட் மரக்கன்று பண்ணை சரிங்களா? முத்துப்பட்டி, மதுரை டு பைபாஸில் முத்துப்பட்டி கிராமத்துக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள் வாங்கி நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த இடத்துக்கு போய் வாங்கினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.